நம்ம ஐயனா துணை சீரியல்ல நிலா சோழனுக்கு கல்யாணம் ஆன பிறகு நிலாவோட அப்பா இதுக்கப்புறம் வரமாட்டாருன்னு நினைச்சா நிலாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க 2 பேருக்கும் திருவண்ணாமலையில ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கேன், நீங்க 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. நிலாவுக்கு இந்த ரிசப்ஷன்ல விருப்பமே இல்லைங்க. ஒருவேளை மனோகர் ரிசப்ஷன் வைக்கிறது மூலமா ஏதாவது ட்விஸ்ட் எதுவும் வச்சிருக்காரா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலாவுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வந்த பிறகு மைண்டே இல்லைங்க. நிலாவோட அப்பா பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, சின்னதா ரிசப்ஷன் வச்சுக்கலாம், யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு சோழனாலையும் எதுவும் சொல்ல முடியல. எப்படி இந்த ரிசப்ஷனை வேணான்னு சொல்றதுன்னு நிலா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலாவால ஆபீஸ்ல வேலையை பார்க்க முடியலங்க. அவங்க அப்பா ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொன்ன விஷயம் மட்டும்தான் அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பா எதுக்காக நமக்கு ரிசப்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறாரு? இதுக்கப்புறமும் இன்னும் பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறாரா, இல்ல ஊருக்காக தான் நிஜமா ரிசப்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறாரா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலா டென்ஷனா இருக்கிறத திவ்யா பாக்குறாங்க. என்னாச்சு நிலா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க. இல்ல, எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு, திருவண்ணாமலையில எனக்கும் சோழனுக்கும் ரிசப்ஷன் ரெடி பண்றதா சொல்றாரு. எனக்கு அதுல உடன்பாடே இல்ல திவ்யா. வர்றவன் போறவன் எல்லாம் கேள்வி கேட்பான், அவங்களுக்கு பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை திருப்பி நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா அது ஒரு சுச்சுவேஷன்ல பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் பண்ணேன். இப்ப திருப்பி ரிசப்ஷன்லாம் நினைச்சாவே ஒரு மாதிரி இருக்கு திவ்யா. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி அப்பா கிட்ட சொல்லி வேணான்னு சொல்றதுன்னு புரியல. சோழன் கிட்ட சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண வேற சொல்றாரு. அதான் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியாம இருக்கு. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு திவ்யா அப்படின்னு சொல்றாங்க. திவ்யா நிலா கிட்ட, நிலா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உங்க அப்பா ரிசப்ஷன் தானே வைக்கணும்னு சொல்றாரு, அவர் ஆசைக்கு இது ஒன்னாவது நடந்துட்டு போகுது அப்படின்னு திவ்யாவும் சொல்றாங்க. அவர் ஆசைக்கு நான் பண்றதுல பிரச்சனை இல்லை, ஆனா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரோங்கிற பயம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் பிரச்சனை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா திவ்யா கிட்ட, திவ்யா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நிலா கேக்குற, நான் உன்னை வரவே சொல்லல, நேத்து தான் உனக்கு கல்யாணம் ஆனிச்சு, எதுக்காக இன்னைக்கு உடனே வந்த, நீ பொறுமையா 2 நாள் கழிச்சு கூட வா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. இல்ல 2 நாள்லாம் இல்ல, நான் நாளைக்கே வந்துடுறேன், இன்னைக்கு இந்த விஷயத்தால என்னால யோசிக்கவே முடியல அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா சோழனுக்கு ஃபோன் பண்றாங்க. சோழன் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதோ பக்கத்துலாம் இருக்க நிலா அப்படின்னு சொல்றாரு. என்னை அழைக்கிறதுக்கு ஆபீஸ் வாங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலா என்னாச்சு நிலா அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, சும்மாதான், எனக்கு வேலை செய்யவே தோணல, அதனால வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் இதுதான் வாய்ப்புன்னு நிலாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்காக ஜாலியா போயிட்டு இருக்காருங்க. பாண்டியன் வானதி அழைச்சிக்கிட்டு வாடகைக்கு விடுறதா இருந்த மெடிக்கல் ஷாப்பை பாக்குறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காரு. மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட, நாங்க அந்த நியூஸ் பார்த்தோம், வாடகைக்கு எடுக்கலான்னு இருக்கோம், இதை பத்தி யார்கிட்ட பேசுறது அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் சார் ஓனர், என்கிட்ட தான் பேசணும், சொல்லுங்க. இல்ல, நியூஸ் பேப்பர்ல இந்த விளம்பரம் பார்த்தோம், இது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இவங்க மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுதான் என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். மெடிக்கல் ஷாப் ஓனர் வானதியை பாக்குறாங்க. வானதியை பார்த்து என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. நான் பிஃபார்ம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது மெடிக்கல் எதுவும் வேலை பார்த்துருக்கீங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. வானதி எதுவுமே பதில் சொல்லாம பாண்டியனை பாக்குறாங்க. பாண்டியன் கடை ஓனர்கிட்ட, அவங்க வேலை பார்த்ததில்ல, ஆனா அவங்க அதுக்கு தானே படிச்சிருக்காங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கடை ஓனர்கிட்ட சொல்றாரு. படிச்சிருக்காங்க தான்ப்பா, நல்லா படிக்கிறதெல்லாம் சரி, ஆனா தொழில் அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, பெருசா ஒன்றும் வேணாம், இதுக்கு முன்னாடி ஓனரா இருந்திருக்கணும்லாம் சொல்லல, இருந்தாலும் சின்ன அனுபவம் இருந்திருந்தா கொஞ்சம் லாப நஷ்டத்தை சமாளிக்கலாங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவங்க சமாளிச்சிருவாங்க, அவங்க போல்டான ஆள் தான், அதை பத்தினா எதுவும் கவலைப்பட வேணாம், நம்ம கடையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. ஓ தாராளமா பார்க்கலாம் சார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் வானதியும் மெடிக்கல் ஷாப்பை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மெடிக்கல் ஷாப் வானதி எதிர்பார்த்ததை விட பெரிய மெடிக்கல் ஷாப்பாவே இருக்குங்க. வானதிக்கு அந்த மெடிக்கல் ஷாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. வானதி அந்த மெடிக்கல் ஷாப்ப இவ்வளவு மெடிசின்ஸ் இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வானதி கிட்ட போய், என்ன வானதி மெடிக்கல் ஷாப்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. பாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு பாண்டி, பாரு எவ்வளவு பெரிய ஷாப்பா இருக்கு, எல்லா மெடிசின்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு பாண்டி, இவ்வளவு பெரிய கடைக்கு நான் ஓனராக போறேங்க நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் வானதி கிட்ட, வானதி கொஞ்சம் பொறு, இது வாடகை எவ்வளவு, என்ன செலவாகும், ஏது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நீ கனவு காண, அவசரப்படாத அப்படின்னு பாண்டியன் வானதி கிட்ட சொல்றாருங்க. பாண்டியன்
இப்படி சொன்னோனையும் வானதியோட முகமே மாறி போயிருது. பாண்டியன் வானதிய கடை ஓனர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு, சார் கடை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வாடகை என்ன டீட்டெயில் எது சொன்னீங்கன்னா அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. தம்பி, விலையை சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம மெடிக்கல் ஷாப் இந்த ஏரியால இன்னமும் பீக்ல இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் தான். மெயின் ரோட்லயே இருக்கு, நீங்களே பாக்குறீங்க. எப்பவுமே வியாபாரம் ஆகிட்டு இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் தான். எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால சரியா நிர்வாகம் பண்ண முடியல, அதனாலதான் நான் வாடகைக்கு விடுறேன். மாச வாடகை 40,000ம் 4 லட்ச ரூபா அட்வான்ஸும் வேணும் தம்பி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவனே வானதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. மாசம் 40,000 கொடுக்கணும், இது இல்லாம 4 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேற கொடுக்கணுமா அப்படின்னு வானதி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியனும் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. இவ்வளவு பெரிய தொகையா இருக்குன்னு பாண்டியன் கொஞ்சம் கூட யோசிக்கல. பாண்டியனும் அதிர்ச்சியில தான் இருக்காரு. கடைக்காரர் என்னப்பா ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. சார், அட்வான்ஸ் வாடகை ரெண்டையுமே குறைச்சிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, நான் தான் உங்ககிட்ட விவரமா சொன்னேனே, நீங்களே பாக்குறீங்கல்ல, எப்பவுமே கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்க நல்லா நிர்வாகம் பண்ணீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். என்னால வாடகையும் அட்வான்ஸும் குறைக்க முடியாதுப்பா. வெளியிலலாம் விசாரிச்சு பாருங்க, வாடகை 70-80,000 இருக்கு, நான் 40,000 தான்ப்பா கேட்குறேன் அப்படின்னு கடக்க ஓனர் சொல்றாருங்க. பாண்டியனால திரும்பி எதுவும் பேச முடியலங்க. சரி சார், நாங்க யோசிச்சு கலந்து பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துடுறாரு. வானதிய திருப்பி மெக்கானிக் ஷாப்புக்கே அழைச்சிட்டு போறாரு. வானதி பாண்டியன் கிட்ட, சே பாண்டி, அந்த கடையை பார்த்தோன்னே அந்த கடைக்கு நான் ஓனராக போறேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள அவரு 40,000 வாடகை மாசம் மாசம் தரணும், 4 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரணும்னு சொல்றாரு. நான் இவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கல் ஷாப்னா சும்மாவா வானதி, எவ்வளவு மெடிசின்ஸ் வாங்கணும், கடை வைக்கிறதுக்கு சரியான இடம் வேணும். மெடிக்கல் ஷாப் இருந்தா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கிளினிக்னு ஏதாவது இருந்தாதான் நல்லா ரன் ஆகும். பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கிளினிக் இந்த மாதிரிலாம் இருந்தா இடத்தோட வாடகையும் அதிகமா தானே வானதி இருக்கும் அப்படின்னு வானதி கிட்ட சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது, 4 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. வானதி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு பாண்டியன் திரும்ப கேக்குறாரு. மாசம் மாசம் 40,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும், 4 லட்ச ரூபாய் ரெடி பண்ணணும் வானதி, எப்படி முடியும்? கொஞ்சம் கை காசை போட்டு கொஞ்சம் கடன் வாங்கணும்னாலும் என்கிட்ட கொஞ்சம் பணமும் இல்லை. நான் இந்த கடை லீஸுக்கு எடுத்ததுக்கே நான் இன்னும் பணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ வீட்டில் கல்யாணம் வேற நடந்தது இல்லை. 4 லட்ச ரூபா ரெடி பண்ணதுன்னா உடனே எங்க போய் வானதி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. பாண்டி, 4 லட்ச ரூபா மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணு, நான் கடையை நல்லா நடத்திடுவேன். அவர் தான் சொல்றாருல, நல்ல பீக்ல இருக்க கடை, எப்பவுமே கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு. நான் கண்டிப்பா 40,000க்கு மேலேயே சம்பாதிப்பேன் பாண்டியா. இன்னைக்கு நான் அப்பா கிட்ட சொல்லி நான் உடனே பணம் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். சீக்கிரம் அந்த கடையை வாடகைக்கு எடுத்துடணும், எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வானதி சொல்றாங்க. வானதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. சொல்லு பாண்டி, என்ன அப்படின்னு வானதி கேட்கறாங்க. உங்க அப்பா என் கடைக்கு வந்திருந்தாரு. உன் கடைக்கா? இங்க வந்திருந்தாரா? அவர் இங்கெல்லாம் வரமாட்டாரு, எதுக்காக வந்தாரு அப்படின்னு பாண்டியன் கிட்ட வானதி கேட்கறாங்க. ஆமா வானதி, அவர் கடைக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. அவர் வந்து இந்த கடைக்கிட்ட நிக்கிறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அவர் அந்த கடையில பார்த்த உடனே எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அப்புறம் உட்கார சொல்லி என்னன்னு கேட்டேன். அவர் உன்னை நினைச்சு ரொம்ப சங்கடப்படுறாரு வானதி அப்படின்னு சொல்றாரு. என்ன நினைச்சா? எதுக்கு என்ன நினைச்சு கவலை பண்ணும்? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வானதி கேட்கறாங்க. வானதி, உனக்கு புரியுதான்னு தெரியல. நீ அவர்கிட்ட ஈஸியா மெடிக்கல் ஷாப் வைக்கணும், எனக்கு காசு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்ட. ஆனா அவரால ரெடி பண்ண முடியாம அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவ்வளவு தர்ம சங்கடமா வந்து பேசுறாரு. ஏற்கனவே எங்க வீடு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. எல்லாமே கடன் பிரச்சனையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்டோவும் கடன்ல தான் இருக்கு. மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னா பல லட்சம் செலவாகும். என்னை நம்பி யார் லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பா? அப்படியே யாராவது லட்சக்கணக்கில் காசு கொடுத்தாலும் நான் எந்த நம்பிக்கையில அவகிட்ட லட்சக்கணக்கில் காசை கொடுக்கறது? எந்த முன் அனுபவமுமே இல்லாம ஒரு பிசினஸ் நடத்தணுங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எது சொன்னாலும் ரொம்ப பிடிவாதமா பேசுறான், நீ கொஞ்சம் பேசி புரிய வை அப்படின்னு சொல்லி இங்க வந்து என்கிட்ட சொல்லி புலம்புறாரு வானதி. நீ கொஞ்சம் அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவர் என் கடைக்கெல்லாம் வரவே மாட்டாரு. அப்படி வந்தாலும் அங்க ரோட்ல நின்று என்னை திட்டிட்டு போயிடுவாரு. இந்த தடவை கடைக்குள்ள வந்து என்கிட்ட உட்காந்து பொறுமையா இதை பத்தி பேசி சங்கடப்பட்டுட்டு போறாரு. நீ கொஞ்சம் யோசி வானதி. நீ மெடிக்கல் ஷாப் வைக்கிறத பத்தி தான் தப்பு சொல்லல. இப்போ உடனே எப்படி மெடிக்கல் ஷாப்புக்கு அரேஞ்ச் பண்ண முடியும்? நீயும் ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்து அதுல தொழில் அனுபவமா கத்துக்கிட்டு அப்புறமாட்டி நீ பண்ணனா உன் நம்பி கடன் கொடுப்பாரு. உடனே லட்சக்கணக்கில் காசு கேட்டா அவர் எங்க வானதி போவாரு? அவரை பத்தி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி பாண்டியன் வானதிக்கு அட்வைஸ் பண்றாரு. பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும், இவ்வளவு செலவு ஆகதான் செய்யும். எப்ப ஆரம்பிச்சாலும் லட்சக்கணக்கில் செலவாக தானே செய்யும். அப்படி பார்த்தா நம்மளால ஆரம்பிக்க முடியுமா? பிசினஸ்னா செலவு ஆகதான் செய்யும், நாம தான் சமாளிக்கணும் அப்படின்னு வானதி சொல்றாங்க. பணம் ரெடி பண்ண போறது உங்க அப்பா, அவருக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும். நீ அவரை புரிஞ்சுக்கன்னு சொன்னா நீ இந்த மாதிரி பேசுறிய வானதி அப்படின்னு பாண்டியன் திரும்பி சொல்றாரு.
உங்க எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கையே இல்லைல்ல. எங்க அப்பா தான் எனக்காக பணம் அரேஞ்ச் பண்றதுக்கு யோசிக்கிறாரு. சரி கஷ்டப்படுறாரு. நீ எனக்காக பணம் அரேஞ்ச் பண்ணலாம்ல அப்படின்னு வானதி கேக்குறாங்க. வானதி, என் கையில இப்ப காசு இருந்துச்சுன்னா அந்த காசை போட்டு மிச்சத்தை கடன் வாங்கியாவது உனக்கு கொடுப்பேன். உனக்கே தெரியும் நான் இந்த கடை எடுத்ததுக்கு நான் இன்னமும் பணம் கட்டிட்டு தான் இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வேற நடந்தது. நான் அதுக்கும் செலவு பண்ணியிருக்கேன். இப்ப என்னால அவ்வளவு பணம் என்னால ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அவர் கல்யாணத்துக்கு நீ எதுக்கு செலவு பண்ணணும்? அவர் கல்யாணத்துக்கு அவர் தானே செலவு பண்ணணும். நீ எதுக்கு செலவு பண்ற? சோழன் உன்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வானதி சோழனை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வானதி, சோழன் என்னோட அண்ணன். அவனுக்கு செலவு பண்ணாம நான் வேற யாருக்கு செலவு பண்ண போறேன்? நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா அவன் தான் செலவு பண்ணுவான். எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு